ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருந்துட்டு அப்பாக்காக பர்த்டே வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து பயங்கர கிராண்டாக வந்து பயங்கர சிம்பிளிசிட்டியாக வந்து ஒரு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வந்து பர்த்டேவாக வந்து இருக்கணும். என் பர்த்டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ எல்லாருமே வந்து அதே மாதிரி இந்த பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியும் மல்லியும் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து யார் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் வந்து யார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஷும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதமும் வந்து தான் இவங்க 2 பேரும் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, இவங்க 2 பேரையும் வந்து என்னென்ன திட்டம் வந்து தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து டார்கெட் வந்து நம்ம மல்லியை தான் வந்து பண்ணுறாங்க. மல்லி வந்து என்னென்ன கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கா, என்னென்ன வந்து பண்ணுறா, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஆப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல வந்து ரிங் வந்து வாங்கினத அந்த ரிங்கை வந்து எடுத்து வந்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. அதை ஒளிச்சு வச்சுக்கிட்டு யாருக்கும் வந்து தெரியாத இடத்துல வந்து ஒழிச்சிட்டு அது கடைசி நேரத்தில் வந்து கிஃப்ட் வந்து எப்படியோ வந்து நம்ம மல்லி கையில் வந்து வந்துடுது. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு பிடிச்ச மாதிரி வந்து எல்லாமே வந்து காலையிலேருந்து வீட்டு வாசப்படியிலேருந்து வீட்டுக்குள்ளே எல்லாமே டெக்கரேஷன் எல்லாமே வந்து பயங்கர கிராண்டாக வந்து அழகாக சூப்பராக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எப்படி வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுவோமோ, எந்த மாதிரியான வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து வாசலில் வந்து கோலம் போடுறதுலேருந்து வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றுற வரைக்கும் வந்து எல்லாமே வந்து மல்லி வந்து விழுந்து விழுந்து வந்து கவனிச்சிக்கிறாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி என் புருஷனோட பர்த்டே, அதனால் வந்து நான் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படணும். என் புருஷன் தான் வந்து இந்த உலகத்திலே எனக்கு வந்து கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த லெவலுக்கு வந்து இறங்கி வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த வேலை எல்லாத்தையுமே வந்து தீன் தட்டார் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வந்து செய்கிறாங்க. யார் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதம் தாங்க. மேலே மாடி மேலே இருந்துட்டு கீழே வந்து வாசலில் வந்து கோலம் போட்டதை ரங்கோலி கோலம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரங்கோலி கோலம் போடுறதே வந்து ரொம்ப கஷ்டம். அந்த கோலத்தை வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே விஜய், டியர் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி எல்லாத்தையுமே வந்து செலிப்ரேட் வந்து பண்ணி அதை வந்து ஃபோட்டோ கிளிக்கெல்லாம் பண்ணி அந்த லெவலுக்கு வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணியை பிடிச்சி இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இதை வந்து கலைச்சி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதம் வந்து யோசிக்கிறாங்க. ஆமாம் ரஞ்சிதம், இது எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து கழிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் வந்து பிளானை வந்து போட்டாங்க. உடனே ஒரு பக்கெட்டை ஒன்று பார்க்குறாங்க. மேலே மாடி மேலே இருந்துட்டு மாடி மேலே அந்த பக்கெட்டில் வந்து தண்ணியை பிடிச்சி அப்படியே வந்து மேலே வந்து வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணியை ஊற்றிடலாமா ஊற்ற வேணாவா ஊற்ற வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒருத்தர் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயா இல்லை வந்து வேறு யாராச்சும் வந்து என்ட்ரி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யார் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பை பை, see you, டாடா.